ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளை கூட ஆண்டு நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? சாரோனின் ரோஜாவே, 16 சிறந்தவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, அழகானவரே, அன்பானவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119 77 கூட வாசிப்போம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய வேதம் அப்படின்னா மனமகிழ்ச்சி. மேல சொல்ல நான் பிழைத்திருக்கும்படி, நம்ம என்னை எப்படி வேணாலும் பிழைக்கலாம், ஆனாலும் இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க மாத்திரமல்ல, அது உள்வாங்கும் பொழுது, அதை மட்டும் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுதான், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிற நல்ல தேவனாக தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணுது, நம்மளுடைய மனுஷன் அப்பத்திர சாப்பாடை சாப்பிட்றான், அதில் நம்மளுக்கு பலன் இருக்கு. அதை கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கா. உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படி, சந்தோஷத்தை கொடுக்கும்படி, நற்செய்தி அறிவிக்கும்படி ஆண்டவர் இந்த புதிய நாளிலே என்ன பண்ணார்? மனமகிழ்ச்சியை நல்ல ஔஷதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொன்னா, இப்ப மகிழ்ச்சியா இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்க சரீரத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக தேவன் நிச்சயமாய் செய்வார். எப்பொழுது வேதத்தை படிக்கும் பொழுதுதான் வேதம், உங்களுடைய வேதம். சில பேருக்கு சினிமா படத்தை கேட்கலாம், அந்த சோக பாட்டை என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் சோர்வாக நேரத்தில், கவலை நேரத்தில் சினிமா பாட்டை கேட்டால், சோக பாட்டை கேட்டு என்ன பண்ணுவாங்க, சினிமா பாட்டை கேட்டு இந்த சோகத்துக்கு எப்படியாவது சந்தோஷம் வருமானு சொல்லி கேட்பாங்க. சில சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு என்னவா சினிமா தியேட்டருக்கு போகிறது, சில சந்தோஷத்தை அனுபவிக்கிறது என்னென்னமோ கனவு. ஆனால் அது மன மகிழ்ச்சியை கொண்டு வராது. அது மறுபடியும் என்ன பண்ணும், அந்த இருந்துட்டு மறுபடியும் அந்த துக்கத்துக்கு தான் நிற்கும். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தை நீங்கள் மகிழ்ச்சியோடு, சந்தோஷம், ஏதோ ஒரு கற்பனையோடு கூட, ஏதோ ஒரு நினைச்சோடு நீங்கள் வாசிக்காம, உங்கள் முழு எண்ணத்தையும், முழு ஆவியும், முழு பலத்தோடு ஆண்டவர் வார்த்தையை எடுத்து வாசிச்சு பாருங்க. நிச்சயமாய் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வேன். உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி இல்லாவிட்டால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இந்த நாளில் கூட உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை. நான் ஒரு காலத்துல மகிழ்ச்சி இல்லாம தான் கிடந்தேன். இன்னைக்கு நான் மகிழ்ச்சியா, சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தை பேசிக்கிறேன்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நான் வாசிக்கும் பொழுதுதான் நான் மகிழ்ச்சி. அந்த வசனத்தை உட்கொள்ளும் பொழுது, அதை உணவாக ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாளும் படிச்சு அதை தியானிக்கும் பொழுது, அதை மகிழ்ச்சியோடு கூட வாசிக்கும் பொழுதுதான் என் வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சியும் ஏதோ வந்து போறதில்லை, நிரந்தரமாய் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு சமாதானம், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, நித்தியமாக யுகமாக அவரோடு கூட இருக்கும்படி தேவன் என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், என்னுடைய வார்த்தையை நீங்க வாசிக்கத்தான் ஆகணும். என் வார்த்தையை நீ படி, உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உன் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், உன் கவலைகள் கண்ணீரை நான் மாற்ற வருகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 78 சொல்லுங்க. அகங்காரிகள் என்னை பொய்களினாலே கெடுக்க பார்க்கிறபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானும் உம்முடைய கட்டளைகளை தியானிப்பேன். 79 சொல்லுது. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னால் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. 80 சொல்லுவாங்க. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுள். உத்தமமாய் பின்பற்றுகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இந்த வேதத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நீங்க எத்தனையோ வேதத்தை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா? இல்லை நான் கடமைக்கு 3 அதிகாரம் வாசிக்கிறேன், 4 அதிகாரம் வாசிக்கிறேன், எதுல படிச்சேன் எதுல விட்டேன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நம்ம சில வார்த்தை படிப்போம், வசனம் படிப்போம், ஆனா எந்த இடத்துல விட்டேன், எந்த இடத்துல முடிக்கணுமோ தெரியாது. நம்ம அப்படி கூட இன்னைக்கு நீதிமொழி வாசிக்கிறோமா, நீதிமொழி அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, உன் களஞ்சியத்தை நிரப்புன்னு சொல்லியிருக்காரு, முதலாவது தேவனை தேடு சொல்லியிருக்காரு, உன் வழிகளை இயேசுக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி படிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நாளில் எனக்குரிய ஆகாரத்தை அன்றன்று எனக்கு தாரும். நீங்க கேட்கணும், அந்த ஆகாரத்தை இல்லை, அடுத்த கொடுத்த ஆகாரத்தில் உங்களுக்கு தேவன் என்ன ஆகாரம் கொடுத்திருக்கிறார். டைனிங் டேபிள் போட்டு வாசிக்கிறது அது இல்லை, உங்களுக்கு இந்த நாளில் என்ன ஆகாரம், அந்த ஆகாரத்தை உங்க சரீரத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை நிச்சயம் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உங்களுடைய வேதம்
என் மன மகிழ்ச்சி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வேதத்தை மகிழ்ச்சியை ஆண்டவர் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்நிய காரியமாய் அதில் ஆண்டவரே வார்த்தையை படிக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திர வல்லமை புறப்பட்டதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே சொன்ன வெறுமையாய் அல்ல, வல்லமையோடும் அதிகாரத்தோடும் ஜனங்களிடத்திலே அது புறப்பட்டு போய் அது உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லப்படுது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தக்கதாக ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே குடும்பத்துல எந்த ஒரு மகிழ்ச்சி நான் பார்க்கல, என் குடும்பத்துல எந்த ஒரு மகிழ்ச்சி நான் அனுபவிக்கலன்னு சொல்லி எதனையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவ தோளில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் இந்த குடும்பத்துக்கு உலாவி அற்புதங்களை செய்வீராக. மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன், சமானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். அப்படியா செய்வதற்கு நன்றி, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.